அப்ப நம்ம வாசித்த அந்த மார்க் 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த பகுதியில நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அது ஒரு கதையை போல நம்ம வாசித்து விட்டு போய்விடக் கூடாது. ஏன்னு சொன்னாக்கா, அதன் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு அற்புதமான அத்தாட்சிகளை அங்க நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏதோ நடந்த ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க என்கிறது மாத்திரம் அல்லாம, அதுல தம்முடைய பிள்ளைகள் அவர்கள் பலனடைய வேண்டும், விசுவாசத்துல உறுதிப்பட வேண்டும், நம்பிக்கையில உறுதிப்பட வேண்டும், அவங்க அதிலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக அங்க தம்முடைய அத்தாட்சிகளை இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு அத்தாட்சியை அவர் கொடுக்கிறார். ஏன்னு சொன்னா இன்னைக்கு அநேகர் எழும்பி என்ன சொல்லிடுவாங்க, இயேசு கிறிஸ்து மரிக்கவும் இல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவும் இல்ல, அவர் என்னமோ நல்ல பிரசங்கம் பண்ணினாரு, அற்புதங்களை செய்தாரு, ஆனால் அவரோடு கூட இருந்த அந்த சீடர்கள் கட்டுக்கதைகளை எழுதி அவரை ஆண்டவராக ஆக்கி விட்டுட்டாங்க, அவர் ஒரு பெரிய ஒரு ராஜாவை போல அவரை ஆக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய குமாரனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அற்புதமாக அந்த பகுதியில சாட்சிகளை அத்தாட்சிகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். முதல் வசனத்தை பாருங்க. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறிடத்துல வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. இங்க 3 பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், இன்னும் சலோமி என்பவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கல்லறையை தேடி வருகிறாங்க. அந்த இடம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த 15வது அதிகாரம் கடைசி வசனம். இப்ப நம்ம வாசித்த 1வது வசனத்துக்கு மேல பாத்தீங்கன்னா 47வது வசனத்துல அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். அப்போ இயேசுவை எங்க அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் பார்த்தார்கள். இப்போ அவரை தேடிக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில அந்த கல்லறைக்கு அவர்கள் வருகிறார்கள். ஏன்னாக்க கல்லறையை மாற்றி போய்விடவில்லை. அங்க அப்படியே நூத்துக்கணக்கான கல்லறைகள் இல்லை. இது கற்பாறையில விசேஷமாக வெட்டப்பட்டிருக்கிற ஒரு கல்லறை. இன்றைக்கு இருக்கிறது போல அப்படியே நூத்துக்கணக்கான கல்லறைகள் இருக்கிற இடத்துல இயேசு அடக்கம் பண்ணப்படவில்லை. ஆகையினால் கல்லறையை மாற்றி போய்விடவில்லை, அல்லது வைத்த இடம் இவர் இயேசுதானா இல்லையா என்று சொல்லிட்டு தெரியாம போய்விடல. பெண்கள் அதை அறிந்துதான் அங்க போகிறார்கள். அது எதுக்காக போகிறார்களாம்? அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படிக்காக. சுகந்த வர்க்கம், அந்த வாசனை தைலம் அதெல்லாம் அவருடைய சரீரத்தில் பூசும்படிக்காக அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணும் பொழுது யோவான் 19வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது 39, 40 அந்த வசனங்களில, ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில இயேசுவினிடத்துல வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளிலே சுற்றி கட்டினார்கள். வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அவரை அந்த சரீரத்தை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பெற்றுக்கொண்டார். அது அந்த தைலத்தை எல்லாம் யூத முறைமையின்படி அந்த வாசனை திரவியத்தை எல்லாம் அவர்கள் பூசி சீலைகள்லாம் சுற்றி கல்லறையில வைத்துட்டாங்க. ஆனால் அது போதாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த மரியாளும் அவளோடு கூட மற்ற 2 பெண்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு தைலம் பூசும்படிக்காக வருகிறார்கள். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னாக்க இதே மார்க் 14வது அதிகாரத்துல வரும்பொழுது 4வது வசனம் 5வது வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்க இன்னொரு பெண் பெத்தானியாவில இயேசு கிறிஸ்து அந்த சீமோன் என்கிற பரிசுரனுடைய வீட்டுல பந்தி இருந்த பொழுது நல்லதும் என்கிற தைலத்தை கொண்டு இயேசுடைய சிரசின் மேல ஊற்றுகிறார். அப்ப அங்க இருந்தவர்கள் எல்லாமே அதையெல்லாம் குறை சொல்லுகிறாங்க. இதை விற்று 300 பணத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுடைய சீடர்கள், ஏன் யூதாஸ் எல்லாம் அங்க சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 8வது வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டால் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்க பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப அந்த பெத்தானியாவில் ஆண்டவருக்கு விருந்து வைச்ச பொழுதே ஆண்டவருடைய சிரசில அந்த நலதம் என்கிற தைலம் ஊற்றப்பட்டு அவருக்கு மிகப்பெரிய வெளியேறப்பட்ட ஆராதனை செய்யப்பட்டது. அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது நிக்கோதேமும் நிறைய அந்த தைலங்கள் எல்லாம் வாங்கிட்டு யூத முறைமைப்படி அவருக்கு அந்த தைலத்தை பூசி சரீரத்தில் அந்த சீலைகள்லாம் சுற்றி அவரை அடக்கம் பண்ணினார்கள்.
இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு தான் இப்ப இந்த மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே என்பவர்களும் சுகந்த வர்க்கமடிக்காக கல்லறைக்கு வருகிறார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டு இருப்பார் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் வரல. சரீரத்துக்கு அவங்க அந்த தைலத்தை பூசும்படிக்காக, சுகந்த வர்க்கம் பூசும்படிக்காக வருகிறார்கள். மற்றவங்க ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறார்கள், மற்றவர்கள் ஆண்டவருக்கு வெளியேறப்பட்ட ஆராதனை செய்கிறார்கள் சொல்லிட்டு நான் செய்ய வேண்டிய ஆராதனையை நான் தடுத்து விடக்கூடாது. நான் என் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். நிக்கோதேமு கனப்படுத்திட்டாரு, அதனால நான் கனப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்து விடக்கூடாது. அங்க பெத்தானியாவில ஏற்கனவே அவர் தலை மேல தைலம் ஊற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கக்கூடாது. நான் என் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால்தான் அவங்க அந்த கல்லறைக்கு தேடி வருகிறார்கள். வரும்போதே பேசிக்கிட்டு வருகிறாங்க. கல்லறையில இவ்வளவு பெரிய கல்லை வச்சிருந்தாங்களே, யாரு நமக்காகாத புரட்டி போடுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா பெண்கள், 3 பெண்கள் அவ்வளவு பெரிய பாறையை, கற்பாறையை தள்ள முடியாது. ஆனா என்ன பிரச்சனை சொன்னாக்கா, இந்த கேள்வியை அவங்க முன்கூட்டியே யோசனை பண்ணியிருந்திருக்கணும். வீட்டுல இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணியிருந்திருக்கணும். நாங்க போனாக்கா கல்லை எனக்கு யாரு புரட்டுவான்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல அங்க போர் வீரர்கள் அங்க காவலுக்கும் இருக்கிறாங்க. கல்லறையை காவல் காக்கும்படிக்காக ஆசாரியர்கள், மத தலைவர்கள் அந்த கல்லறைக்கு கற்பாறையை வச்சு முத்திரையெல்லாம் போட்டு காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க இதெல்லாம் யோசிக்கல பாருங்க. நம்ம அங்க போனாக்க இந்த போர் வீரர்களை பார்த்தாலே இவங்க ஓடி போயிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க யோசனை பண்ணல. அவங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு பிரியம். ஆமென். ஆண்டவரை அவங்க அன்பு செய்கிறாங்க. என் ஆண்டவருக்கு நான் ஆராதனை செய்யணும், என் ஆண்டவருடைய சரீரத்துல நானு அந்த சுகந்த வர்க்க தைலத்தை நான் பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சை, அந்த ஒரு பிரியம், அவர் மேல வைத்திருக்கிற ஒரு அன்பு அவர்களை தள்ளி கொண்டு வருகிறது. இந்த கேள்வியெல்லாம் அவங்க முன்னாடியே யோசனை பண்ணியிருந்தாங்கனாக்கா வீட்டை விட்டு புறப்பட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா? கல்லை எங்களுக்கு யாரு புரட்டி தள்ளுவா? அல்லது அங்க போன போர் சேவகர்கள் இருப்பாங்களே, அவங்க கிட்ட இருந்து யாரு எங்களை காப்பாற்றுவா? இந்த கேள்வியெல்லாம் யோசனை பண்ணியிருந்தாங்கனாக்கா வீட்டை விட்டு அவங்க வந்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் ஆண்டவரை ஆராதிக்க வருகிறார்கள். இன்னைக்கு நீங்க இத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அன்பு செய்கிறீர்கள் என்கிறத நீங்க அதன் மூலியமாக நீங்க காண்பிக்கிறீங்க. அப்படி நம்ம ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை நான் ஆராதிக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்க வரும்பொழுது இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியாமலேயே தேவன் நீக்கி போட்டு விடுவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற கல்லுகளை எல்லாம் தேவன் புரட்டி போட்டு விடுவார். எல்லா தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு விடுவார். ஏன் சொன்னாக்கா, அந்த இருதயத்தின் வாஞ்சியை தான் தேவன் பார்க்கிறார். இருதயத்தின் விசுவாசத்தை தான் பார்க்கிறார். அவங்க வாஞ்சித்த பொழுதே தேவன் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு விட்டார். அப்ப அவர்கள் வந்த பொழுது 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். வருகிறாங்க, அந்த கல் அடைக்கப்பட்டிருந்த அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தில் அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவங்க கல்லறைக்குள்ள போகும்பொழுது வலது பக்கத்துல ஒரு வாலிபன் வெள்ளை அங்கி தரித்தவனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை இவங்க கண்டு பயப்படுகிறாங்க. பார்த்தா அவன் மனுஷ வாலிபன் கிடையாது, மனுஷ சரீரத்துல இருக்கிறான். ஆனால் அவன் தேவனுடைய தூதன். அல்லேலூயா. இப்ப 6வது வசனத்துல அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகி இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். முதல் அத்தாட்சி என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இங்க காண்பிக்கிற முதல் அத்தாட்சி என்ன? காலியான கல்லறை. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறை காலியாக இருக்கிறது. இன்றைக்கே நீங்க எருசலேம்ல போனாக்கா அந்த கல்லறை காலியாக இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. ஏன்னு சொன்னாக்கா, அந்த யூத தலைவர்கள்லாம் கதையை கட்டி விட்டுட்டாங்க. அந்த போர் சேவர்கள்கிட்ட காசை கொடுத்து யாராவது கேட்டாக்கா, இந்த ராத்திரியோட ராத்திரியா இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அப்படி சரீரத்தை திருடி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து பிலாத்து கேட்டாக்கா நாங்க அதெல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மத்தேயு புஸ்தகத்துல அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிய சீடர்கள் சரீரத்தை திருடி கொண்டு போகவில்லை. ஏன்னு சொன்னாக்கா, அவங்களே யூதர்களுக்கு பயந்து போய் பூட்டப்பட்ட அறையில அவங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது இல்லாம சரீரத்தை திருடுகிறவர்கள், நீங்க யோவான் நற்செய்தியில போய் வாசித்து பார்க்கும்போது இயேசு அந்த சீலையினால சுத்தி வச்சிருந்தது இல்லையா? சரீரத்தை திருடி போகிறவங்க, டெட் பாடியை திருடுகிறாங்கன்னு வச்சுங்களேன், அழகா அந்த சீலையெல்லாம் கழட்டி, அந்த சீலையெல்லாம் சுத்தத்துக்கு லேட் ஆகும் பாருங்க, அதெல்லாம் கழட்டி ஓரமா வச்சுட்டு பணத்தை மட்டுமா தூக்கிட்டு போவாங்க. சீலையோடு தூக்குனாதான் ஒரு வாட்டமா இருக்கும், தூக்கலாம் முடியும் பாருங்க. அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு போக மாட்டாங்க. அதுவும் யோவான் நற்செய்தியில நீங்க வாசிக்கும் பொழுது தலையில சுற்றியிருந்த துணி ஒரு பக்கமாக கழட்டி வைக்கப்பட்டிருக்கிறதும், சரீரத்துல சுற்றியிருந்த துணி தனியாக கழற்றி மடிச்சு அழகா வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அங்க நிருபத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் என்ன அர்த்தம்? திருடுகிறவங்க, ராத்திரியோட ராத்திரியா பணத்தை திருடுகிறவங்க அவ்வளவு நிதானமா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க.
ஏன்னாக்கா ஆண்டவர் இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்து விட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழல, சீடர்கள் இப்படிதான் கதை கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய எதிரிகள், அவருடைய விரோதிகள் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அவருடைய டெட் பாடியை, சரீரத்தை எங்க வச்சிருக்கிறேன்னு சொல்லி தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இந்த நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அவர்களால காண்பிக்க முடியவில்லை. ஏன்னு சொன்னாக்கா இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்து விட்டார். செத்துப்போன பிணத்தை சீடர்கள் வைத்துக்கொண்டு, செத்துப்போன ஒரு பிணத்துக்காக தங்களுடைய ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு, சீடர்கள் உயிரையே கொடுக்கிற அளவுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்க மாட்டாங்க. ஏன் அந்த கல்லறை காலியா இருந்தது? இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. வானதூதன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அப்போ இரண்டாவது சாட்சின்னு சொன்னாக்கா, மனுஷர்களுடைய கண்ணால கண்ட சாட்சி. முதல் கல்லறை காலியா இருக்கிற சாட்சி. இரண்டாவது மனுஷர்கள் கண்ணார கண்டார்கள். இது ஏதோ 50 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து எல்லாம் உயிர்த்தெழுந்தெல்லாம் போயிட்டாரு. அவருடைய கதைகள் கொஞ்சம் ஃபேமஸாக ஆயிடுச்சு. அதனால அது சுத்தின சம்பவங்களை எல்லாம் கட்டி, இல்லையா, கதையை கட்டுகிறவர்கள் அந்த மாதிரியாக கட்டி இப்படிப்பட்ட சம்பவங்களை எழுதி வச்சு இல்ல, உயிர்த்தெழுந்து அன்னைக்கு காலையிலேயே பார்த்த சம்பவம், கண்ணால கண்ட சாட்சி. நேரடியாக கல்லறையில இயேசு இல்லை என்கிறத கண்ணால கண்ட சாட்சி, இரண்டாவது சாட்சி. மூன்றாவது, அந்த இடத்துல தேவன் கொடுக்கக்கூடிய சாட்சி, பரலோகத்தினுடைய சாட்சி. எப்படி? தேவனுடைய தூதனை அனுப்பி தேவன் அங்க அத்தாட்சியை நமக்கு கொடுக்கிறார். அந்த வானதூதன் அந்த பெண்களை பார்த்து சொல்லுகிறான் பாருங்க, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். எந்த இயேசுவ? யார் எவருன்னு சொல்லிட்டு தெரியாம இல்ல, பிணத்தை மாத்தி வச்சு இல்ல, அல்லது இயேசுவை சிலுவையில அறையல, அல்லது இயேசு மரித்த இயேசு உயிர்த்தெழவில்லை, அதெல்லாம் இல்ல பாருங்க. பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அத்தாட்சி கொடுக்கிறாரு. எந்த இயேசு? சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசு. இவர் தான் 3 நாளைக்கு முன்னாடி சிலுவையில அறையப்பட்டார். அப்ப மெய்யாலுமே செத்தாரா அவரு? இல்ல சிலுவையில மயங்கிட்ட மாதிரி இருந்துட்டாரு, அவரை தெரியாம அடக்கம் பண்ணிட்டாங்க, மயங்கி போயிருந்த இயேசு 3 நாள்ல தெளிஞ்சு வெளியே வந்துட்டாரா சொன்னாக்கா இல்ல. ஏன்னு சொன்னாக்கா, நிச்சயத்து கொண்டுதான் பிலாத்து இந்த அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்புக்கு அந்த சரீரத்தையே கொடுத்தான் என்று சொல்லி 15வது அதிகாரம் 43வது வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கணம் பொருந்திய ஆலோசனை காரணம் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் பிலாத்தினிடத்துல துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் யாராங்க? இயேசு. இத்தனை சீக்கிரத்துல மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று சொல்லி கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்திலே கொடுத்தான். பிலாத்து ரோம கவர்மெண்டுடைய கவர்னர் பாருங்க. ரோம கவர்மெண்ட் சும்மா சாதாரணமானது கிடையாது. அவங்க ரொம்ப அந்த துல்லியமாக அந்த காரியங்களை எல்லாம் எழுதி வைக்கிறவங்க, ரொம்ப துல்லியமாக காரியங்களை ஆராய்ந்து பார்த்து நோண்டி பார்க்கிறவர்கள். அவங்க ஒரு பிழை கூட அப்படி அவங்க விட மாட்டாங்க. அப்போ பிலாத்து கவர்னர் தன்னுடைய 100க்கு அதிபதிக்கு சொல்லி அனுப்பி இயேசு செத்தது உண்மையா அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி கொண்டுதான் அந்த சரீரத்தை யோசேப்பு கிட்ட அவன் கொடுக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தது மெய்யாகவே மரித்தார். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே சிலுவையில் அறையப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். இப்ப அவருடைய கல்லறையில தான் இப்ப அந்த வானதூதன் உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறான், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. மரிச்சாதானே உயிர்த்தெழ முடியும். ஆமென். அப்ப அவர் மரித்தார். மரித்தவர் 3வது நாள் உயிரோடு எழுந்து விட்டார். அவர் இங்க இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது தேவன் அங்கங்கே தம்முடைய தெய்வீக பரலோக அத்தாட்சியை இயேசுடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிறதை நீங்க பார்க்க முடியும். காபிரியேல் வானதூதன் மரியாளை தேடி இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி அங்க சொல்லுகிறான். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யார் சொன்னது? பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய காபிரியேல் தூதனை அனுப்பி மரியாள் இடத்துல சொல்லும்படிக்காக சொல்கிறார். இந்த லூக்கா 1வது அதிகாரத்தில். லூக்கா 2வது அதிகாரத்துல வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க தாவீதின் ஊர்ல பிறந்துட்டாரு. பிறந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அறிவிக்கிறதுக்காக அங்க இரவு நேரத்துல மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது தேவன் தம்முடைய வான தூதர்களை அனுப்பிதான் அந்த மேய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்த நற்செய்தியை சொல்லினார்.
மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இன்றைக்கு தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அந்த செய்தியை வான தூதன் தான் வந்து மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறான். அந்த நேரத்துல வானத்துல திரளான சேனை உண்டாகி, லூக்கா நற்செய்தி புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 14வது வசனத்துல, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகுவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ தேவன் தன்னுடைய குமாரனுடைய வாழ்க்கையில அந்த முக்கியமான சம்பவங்கள்ல தம்முடைய தூதனை அனுப்பி, வான தூதர்களை அனுப்பி அத்தாட்சி கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆமேன். இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து 40 நாட்கள் கழிச்சு சாத்தான் வந்து சோதித்த பொழுது, அந்த சோதனையெல்லாம் ஜெயித்த பிறகாடு வான தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்செமனே தோட்டத்தில் இயேசு ரத்த வேர்வை சிந்தி அவர் தன்னை ஒப்பு கொடுத்த பிற்பாடு வான தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்லறையில வானதூதன் வந்து அவன் சாட்சி கொடுக்கிறான். மரித்த இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். 40 நாட்கள் சீடர்களோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்துவிட்டு 40வது நாள் அவர் பரலோகத்துக்கு ஏறி செல்கிறாரு. சீடர்கள்லாம் அப்படியே வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப 2 வானதூதர்கள் வந்து பக்கத்துல நின்னு, கலிலேயர் ஆகிய மனுஷரே, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி மேகங்கள் மேல வானங்களுக்கு ஏறி சென்றாரோ அதே போல அவர் இறங்கி வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி வானதூதன் தான் வந்து அங்க அத்தாட்சி கொடுத்து சாட்சி கொடுத்தான். ஆமேன். ஏன்னு சொன்னாக்கா இயேசு கிறிஸ்து பிறந்ததை நிறைய பேர் நம்புவாங்க, ஒரு சில மார்க்கத்தார் நம்புவாங்க. அங்க வானதூதன் வந்து சாட்சி கொடுத்தான் பாருங்க. ஆனால் இங்க மரிச்சதையும் உயிர்த்தெழுந்ததையும் வானதூதன், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். இது 3வது சாட்சி. 4வது இது வந்து பரலோகத்தினுடைய சாட்சி. 4வது அவங்களுடைய கலாச்சாரம் சமுதாய ரீதியாக அங்க வந்து நமக்கு சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சமுதாய கலாச்சார ரீதியாக அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அந்த சமுதாயத்துல பெண்களுக்கு வந்து பெரிய மதிப்பு கிடையாது பாருங்க. இன்னும் முக்கியமா அந்த வழக்குகள் அல்லது முக்கியமான காரியங்கள் சொன்னாக்கா, பெண்களுடைய சாட்சியை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். பெண்கள் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து விடுவார்கள் பாருங்க. ஆனா இந்த கல்லறைக்கு காலையில போனது யாருன்னு சொன்னாக்கா 3 பெண்கள் தான் போனாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் தரிசனமானது மகதலேனா மரியாள் என்கிற அவருடைய பெண் சீஷைக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானார். கட்டுக்கதையை எழுத விரும்புகிறவங்க இப்படி பலவீனமான சாட்சிகளை வச்சு எழுத மாட்டாங்க. ஏன்னா அது படிக்கும் பொழுதே தெரிஞ்சிடும், ஐயோ இது வந்து ஒரு பெண்ணு வந்து பார்த்து இருக்கிறா, இல்ல ஒரு பெண்ணு போய் சொல்லியிருக்கிறா, இந்த சாட்சி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கட்டுக்கதையில அது என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய சாட்சிகளை தான் வைப்பாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நேரா தேவனுடைய ஆலயத்துக்கே போயிட்டு ஆசாரியர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினார்னு தான் கட்டுக்கதையை எழுதுவாங்க. இல்ல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்த பிலாத்துடைய அரண்மனைக்கு போய் நான் வந்து உயிர்த்தெழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படிங்கிறது தான் கட்டுக்கதையில எழுதுவாங்க. ஆனா இங்க என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொன்னாக்கா, பெண்கள் கல்லறைக்கு தேடி போகிறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கூட அவர் காட்சி கொடுக்கல, மகதலேனா மரியாளுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சம்பவம் அப்படித்தான் நடந்தது. ஆமேன். நடந்ததை அப்படியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப வேத வல்லுநர்கள் அந்த வரலாற்றை ஆராய்ச்சி செய்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்படிப்பட்ட காரியங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இது நிஜமாகவே நடந்த சம்பவமாக நம்ப தகுந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறத அவங்க ஊர்ஜனை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமேன். சரி, ஏதோ ஒரு மகதலேனான்ற ஒரு பெண்ணுக்கு மாத்திரமல்ல, எம்மாவூருக்கு அவருடைய 2 சீடர்கள் அவங்க வந்து இயேசுவை நாங்க நம்பிக்கொண்டிருந்தோம், இவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பாருன்னு சொல்லிட்டு நாங்க நினைத்து கொண்டிருந்தோம். ஆனா இப்போ 3 நாள் ஆகிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய சொந்த கிராமத்துக்கு திரும்பி போறாங்க. பின்மாற்றத்துல அவங்க திரும்பி போகிறாங்க. யூதர்களுடைய பொதுவான நம்பிக்கை என்ன சொன்னாக்கா, மரிச்சு போனவங்களை சுற்றிலும் அவங்களுடைய ஆவி ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அப்படியே சுத்தி நிற்கணுவாங்க. அது வந்து பைபிள்ல கிடையாது, அது அவங்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. அதனால 3 நாள்லாம் ஆயிட்டாக்கா ஒரு மனுஷன் உயிர் தெழவே முடியாது. அதனால இந்த எம்மாவூர் சீடர்கள் என்ன பண்றாங்க, இயேசு மரிச்சாரேன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு எருசலேம்ல இருக்கிறாங்க. இயேசு உயிர் தெரியல, இவங்க தங்களுடைய சொந்த கிராமத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை 4 நாள் கழிச்சு வந்து உயிர் தெழச் செய்கிறார். ஏன்னாக்கா இந்த யூதர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்து போடுவதற்காக. இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க, இவரெல்லாம் ஒன்னும் உயிர் தெழச் செய்யல, அந்த ஆவி சும்மா அங்க சுத்தி நின்றுட்டு இவர் வந்து காக்கா உக்கார பணம் கீழே விழுந்தது மாதிரி இவர் வந்து ஜெபிச்சாரு, அந்த நேரத்துல பார்த்து இந்த ஆளு
உயிர்த்தெழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி கதையை கட்டிடுவாங்கன்னு தான் ஆண்டவர் இயேசு 4 நாள் கழிச்சு வந்து உயிர்த்தெழ அவர் பண்ணுகிறார். இங்க இயேசு 3வது நாள் உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு அந்த 2 பேருக்கு போயிட்டு அவர் காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. சரி, அந்த 2 பேரும் மாத்திரம் இல்ல, அன்றைக்கு 11 பேரும் கூடி இருக்கிறாங்க ஒரு இடத்துல. மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்து அங்க கூடி வந்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன்னு சொன்னா என்ன சொல்லிடுவாங்க, சீடர்கள் இயேசுவை ரொம்ப அன்பு செய்தாங்க, பயத்துல வர இருந்தாங்க. அதனால பிரமையில நான் இயேசு அங்க பார்த்தேன், இயேசுவை இங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டி விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பிரம்மை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பிரம்மையை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறதுனாக்கா, ஒரே பிரம்மை என்ன தெரியுதா, பயத்தினால இல்ல அதிகப்படியான ஒரு அன்பினால அவங்க இறந்து போய் விடும்பொழுது, அல்லது வந்து குழப்பமான ஒரு சிந்தனையில எங்க செத்து போன பாட்டி வந்தாங்க சொல்றாங்க இல்லையா, எங்க அப்பா வந்தாரு, அங்க தொலைஞ்சு போன வாட்சி இங்க வச்சுட்டு போனேன்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அப்படி வருகிறது கிடையாது, பிரம்மையில அப்படி சொல்லுவார்கள். ஆனா அந்த பிரம்மையை பார்க்கிறவங்க 2 பேரு ஒரே காட்சிய ஒரே நேரத்துல பிரம்மையில பார்க்க முடியாது. 2 பேரு ஒரு பிரம்மையான காட்சிய ஒரே சமயத்துல பார்க்க முடியாது. இங்க ஒரு ஆள் இல்ல, 2 ஆள் இல்ல, 11 பேருங்க ஒன்றாக பார்க்கிறார்கள். நீங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல போய் பார்க்கும் பொழுது, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்த அத்தனை பேருடைய அந்த பட்டியலை போடுறாரு பாருங்க. அதுல வந்து தன்னுடைய பெயரையும் சொல்றாரு, பேதுருடைய பெயரை சொல்றாரு, சீடர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்றாரு, இயேசுடைய சகோதரன் யாக்கோபை குறித்து அங்க சொல்றாரு, அவருக்கெல்லாம் காட்சி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு 500 பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள் ஒரே சமயத்துல கூடியிருந்த இடத்துல இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனமானார். ஆமென். 500 பேர் பிரம்ம பார்க்கவே முடியாதுங்க. 2 பேரை ஒன்னா பார்க்க முடியாது, 12 பேரை பார்க்க முடியாது. இங்க 500 பேரு ஒரே சமயத்துல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சரீரத்துல பார்த்தார்கள், ஆவியில அல்ல. அப்ப இந்த நிருபத்தை எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர்களில ஒரு சிலர் உயிரோடு தான் இருக்கிறாங்க, வேணா போய் கேட்டு பார்த்துக்கோ அப்படின்றார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அதுக்கு அத்தாட்சியை இங்க வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அது இல்லாம முக்கியமான இன்னொரு அத்தாட்சி இங்க நமக்கு வந்து நேரடியாக சொல்லப்படல. அது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல பேதுரு சொல்றார். பிற்பாடு நம்ம அங்க போயிட்டு நான் உங்களுக்கு மார்க் 16வது அதிகாரத்திலே அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் தான் உயிர்த்தெழுந்தார். 10 நாட்கள் அவங்க எருசலேமில் கூடி ஜெபிக்கிறாங்க. அப்ப 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 50வது நாள். 50வது நாள் அந்த மேல் வீட்டு அறையில எருசலேமில் அவர்கள் கூடி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல ஊற்றப்பட்டார். அக்கினிமயமான நாவுகளாக, பிளவுண்ட நாவுகளாக அப்போஸ்தலர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவங்க எல்லாம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி தேவனுடைய மகத்துவங்களை சொன்னார்கள். பேதுருவும் 11 எழுந்து நின்று அங்க இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவங்க பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள். அதை அறிவிக்கின்ற பொழுது அங்க இருந்தவங்க எல்லாம் ஒரு சிலர் என்ன நினைச்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. நிறைய பேர், என்ன இவங்க இப்படியா உளறி கொண்டிருக்கிறாங்க, அந்நிய பாஷையில பேசுறத பார்த்துட்டு என்ன உளறி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து அப்படி பயந்து போய் பிரமித்து இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திகைக்கிறாங்க. இன்னொரு கும்பல் என்ன பண்ணுகிறது, இந்த ஆட்களுக்கு வேற வேலையே இல்ல, எல்லாருமே குடிச்சு விட்டு உளறி கொண்டு இருக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசும்போது எப்படி இருக்குது, மற்றவங்களுக்கு எப்படி இருக்கிறதா, குடிச்சிட்டு உளறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லுகிறார்கள். அப்ப பேதுரு எழுந்து நின்று அங்க பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய பிரசங்கத்துல 32வது வசனத்தை பாருங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஏன்னாக்கா நாங்க கண்டோம், உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்க சரீரத்துல நாங்க கண்டோம் மாத்திரம் கிடையாது, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிறதற்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக தேவன் என்ன பண்ணுகிறாரு, அவர் ஆதி காலம் முதலாக வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த பரிசுத்த ஆவியான தேவனை தம்முடைய சீடர்கள் மேல அவர் பொழிந்தருளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டது மிகப்பெரிய அத்தாட்சி. இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து அவர் உன்னதத்துக்கு ஏறி சென்றார். அல்லேலூயா. பாவ மன்னிப்புக்காக நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணிவிட்டார். அவர்தான் தேவனுடைய குமாரன் என்கிறதை அவர் நிரூபித்து விட்டார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் பொழிந்தருளினார்.
இல்லன்னு சொன்னாக்கா பாவியான மனுஷனுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழவில்லைன்னு சொன்னாக்கா உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கையும் வீணானது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15 நமக்கு சொல்லுகிறது. ஏன் வீணானதுன்னு சொன்னாக்கா உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டவே இருக்க முடியாது, நீங்க மீட்பை பெற்றிருக்கவே முடியாது, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கவே முடியாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை நிரூபிக்கிறது என்னன்னாக்கா இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து நிஜமாகவே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. மார்க் 16 அதை எப்படி சொல்லுகிறாருன்னு சொன்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்கெல்லாம் தரிசனமான பிற்காடு அந்த சீடர்களுக்கு அவர் அந்த மாபெரும் கமிஷன், தி கிரேட் கமிஷன், மாபெரும் கட்டளையை அங்க கொடுக்கிறார், மாபெரும் ஊழியத்தை கொடுக்கிறார். 16வது அதிகாரத்துல 15வது வசனம், பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி யாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் சொல்லிட்டு இப்பதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பற்றி அங்க சொல்கிறார் பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள், என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள், என் நாமத்தினாலே சாவுக்கு ஏதுவானதை ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது மனுஷ பலத்தினாலே செய்கிற காரியம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால இன்றைக்கு விசுவாசிகள் செய்யக்கூடிய காரியத்தை தான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அத்தாட்சியாக தேவன் அங்க என்ன கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை அவர் பொழிந்தருள் இருக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவங்களை ஏன் எழுதி வச்சிருக்காரு? இது 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் அதை ஒட்டின சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னாக்கா இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற நமக்குள்ளாக தேவ பலன் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக. ஆமேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அங்க ரட்சிக்கப்படுகிறவர்கள் யாரு? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய ஆத்துமா அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்கு, ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற நமக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பலனா இருக்கிறதா? கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறதா? அது பைத்தியமா இருக்கிறது. ஏன்னா ஆவிக்குரிய காரியங்களை ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அறிந்து கொள்ள மாட்டான். அவைகளெல்லாம் ஆவிக்குரிய விதத்துல நிதானிக்கிறவைகளாக இருக்கிறபடினால ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அதை அறிஞ்சு கொள்ள மாட்டான். பாருங்க, நமக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சிலுவையின் உபதேசம் என்ன பண்ணுகிறதா? நம்மை தேவ பலத்தினால நிரப்பி தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிற அந்த ஆசீர்வாதங்களை அது கொண்டு வந்து விடுகிறது. அப்ப மார்க் 16ல பல அத்தாட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இருக்கிறதுல இன்னும் அற்புதமான அத்தாட்சிகள் என்னன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற அந்த கிரியைகள் தான் அத்தாட்சியாக காண்பிக்கிறது இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர் தெழுந்தார் என்று சொல்லி. சிலுவையை பற்றி உபதேசம் சொன்னாக்கா இயேசுவும் பாவத்துக்காக செத்தார் என்கிறது மாத்திரமல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மரித்தார், நித்திய மீட்பை உண்டு பண்ணினார், இப்போ அவர் உயிர் தெழுந்து விட்டார். அந்த முழுமையான செய்தி, அவருடைய மரணம், அவருடைய உயிர் தெழுதல், அந்த முழுமையான செய்தி என்ன பண்ணுகிறதா? ரட்சிக்கப்படுகிற நமக்கு, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறதாம். ஏன்னு சொன்னாக்கா உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப சிலுவையை பற்றிய உபதேசம் இதை என்னைக்கும் நான் ஞானஸ்நானம் வாங்கிட்டேன் அதோடு முடிகிற கதை கிடையாது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். அவர் இன்றைக்கும் தொடர்ச்சியாக தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதையும் அந்த மார்க் 16ல நம்ம பார்க்க முடியும். அந்த முதல் அத்தாட்சி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டபடியினால உங்களுடைய கண்ணீர் முடிவானது கிடையாது. உங்களுடைய கண்ணீரின் வாழ்க்கையோடவே உங்களுடைய வாழ்க்கை முடிய போவது கிடையாது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டபடியினால உங்களுடைய கண்ணீரை அவர் களிப்பாக மாற்றுவார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டபடினால உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக அவர் மாற்றி விடுவார். மார்க் 16வது அதிகாரம் 9வது வசனம்,
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவள் எப்படிப்பட்டவள்? அவள் யார்? அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்துல போய் அந்த செய்தியை அறிவித்தாள். நீங்க யோவான் நற்செய்தியில பார்க்கும்பொழுது அவள் அதிகாலையில, இல்ல இங்கேயும் தான் அதிகாலையில போறாங்க. அதிகாலையில இருட்டோடு எழுந்து அந்த கல்லறைக்கு அவர்கள் தேடி செல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் விடும்படிக்காக. இப்போ பார்த்துட்டு போய் சொல்றாங்க. சீடர்கள்லாம் ஓடி வருகிறாங்க. பேதுரு, யோவான்லாம் ஓடி வந்து கல்லறையை பார்த்துட்டு, ஆமா கல்லறை காலியா தான் இருக்குது. சரி, ஆமா, ஏன்னா பெண்ணுடைய சாட்சியை நார்மலா எடுக்க முடியாது. ஆனா இப்போ இவர் சொன்னபடி அப்படித்தான் காலியா தான் இருக்குது. அவர்கள் அதை கண்டு விசுவாசித்தாங்க. என்ன விசுவாசித்தாங்க? இயேசு உயிர்த்தோடு எழுந்துட்டாருன்னு சொல்லி விசுவாசிக்கல. கல்லறை காலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிச்சுட்டு அவங்க அங்க 2 நிமிஷம் கூட நிக்கல பாருங்க. அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த மகதலேனா மரியாள் அவள் அங்கேயே இருந்தாள். கல்லறிடத்திலே இருந்து கொண்டு இயேசுவை அவள் தேடிக் கொண்டிருக்கிறாள். அழுது கொண்டு கண்ணீரோடு தேடிக் கொண்டிருக்கிறாள். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவளுக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த காலை நேரத்துல அவளுக்கு காட்சி கொடுத்த பொழுது இயேசுவை வந்து தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவள் வந்து, தோட்டக்காரரே தோட்டக்காரரே, இயேசுவை நீங்க எங்க போய் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்கிறார். இப்ப 15வது வசனத்துல இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். ஆமென். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி, அதற்கு போதகரே என்று சொல்லி அர்த்தமாம். இந்த மரியாள் பாருங்க, சீடர்கள் கூட வந்தாங்க. சரி, இயேசுடைய சரீரத்தையே காணா, அது என்ன ஏதுன்றது அதை விசாரிக்கிறது இல்லையா? எங்க அந்த சரீரம் எங்க போச்சு வந்ததுன்னு சொல்றது தேடுறது இல்லையா? ஒண்ணும் கிடையாது பாருங்க. பேதுரு, யோவான் ரொம்ப பெரிய அப்போஸ்தலர்கள் ஓடி வந்து பார்த்துட்டு கல்லறையை பார்த்துட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்க. இவர்கள் கூட வந்த சில பெண்கள் கூட அவங்க கூட போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனா மரியாள் இயேசுவின் மேல அந்த வைத்த அந்த அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருந்த வாஞ்சை, இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருந்த அந்த தாகம், ஏன்னு சொன்னாக்கா இவளிடத்திலிருந்து ஆண்டவர் இயேசு 7 பிசாசுகளை துரத்தி அவளுக்கு விடுதலையை கொடுத்திருந்தார். அதனுடைய நிமித்தமாக ஆண்டவருக்கு மிகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நன்றி உள்ளவளாக ஆகிவிட்டாள் பாருங்க. அந்த நாளிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையே இயேசுவுக்கு அர்ப்பணிச்சுட்டு, இயேசுதான் என்னுடைய அப்பா, இயேசுதான் என்னுடைய மூத்த சகோதரன், இயேசுதான் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர், இயேசுதான் என்னுடைய போதகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மகதலேனா மரியாளுடைய குடும்பத்தை பத்தி எங்க பைபிள் எதுவுமே சொல்லல பாருங்க. இயேசுதான் என்னுடைய குடும்பம். இன்னைக்கு ஜனங்கள் இயேசு எதுக்கு தேடுகிறாங்க? ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நன்றி இல்லாதவர்களாக அவர்கள் போய் விடுகிறார்கள். இல்ல, இவளை இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினார் பாருங்க. அதுக்கு நன்றி உள்ளவளாக, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையாவது நான் தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு அந்த சுகந்த வர்க்கத்தை இயேசுடைய சரீரத்துக்கு பூச வந்தவள் வல்லமையான சுவிசேஷ சாட்சியாக அந்த இடத்திலிருந்து அவள் புறப்பட்டு போனாள். எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நித்திய மீட்பை உண்டு பண்ணுவதற்காக பரலோகத்துக்கு கூட ஒண்ணு ஏறி போகல. ஆனால் அழுது கொண்டிருக்கிற மரியாளுடைய கண்ணீரை துடைக்கும்படிக்காக அவளுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக அவர் மாற்றுவார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3-4 அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, சொல்லுங்க, எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை, சொல்லுங்க, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்து விட்டார். ஆமேன். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு உயிருள்ள ஒரு நம்பிக்கை. நான் கடந்து போகிற இந்த பிரச்சனையின் மத்தியில ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. என் வேதனைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். என் குடும்பத்தில் நான் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், அதனால் உண்டாகக்கூடிய மன துக்கங்கள், அதையெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். என் வேதனை பாடுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நான் அவரை அன்பு கூறுகிற மகளாக இருக்கிறபடியினாலே அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக இந்த ஆண்டவர் செய்து முடிப்பார். அப்படின்ற ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை தேவன் உயிர்த்தெழுதலின் மூலியமாக உங்களுக்கும் எனக்கு அவர் கொடுத்து வைத்திருக்கிறார்.
அப்ப நீங்க எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையற்றவர்களாக போகவே மாட்டீர்கள். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றி விடுவார். அப்ப இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னுடைய வாழ்க்கையில எப்போ செயல்படும்? மரியாளுடைய வாழ்க்கையில செயல்பட்ட அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவளுடைய துக்கத்தை மாற்றி கண்ணீரை துடைத்தது. என்னுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை எப்போ செயல்படும் அப்படி சொல்லி சொன்னாக்கா, மரியாளை போல அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க தேடி வருகிற ஒவ்வொரு வினாடியும் என் மேல அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுகிறது. நீங்க ஜெபத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க தேடுகிற நேரமெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்கள் மேல அசைவாடுகிறது. அதுதான் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். அதுதான் உங்களுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றும். இப்ப நான் கடந்து போகிற பிரச்சனை இப்படி இருக்கலாம், ஆனா என் இயேசு உயிரோடு இருக்கிறார். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். இன்னைக்கு பிரசங்கத்தை நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 1 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிவிடும். உங்களுடைய குழப்பத்தை எல்லாம் மாற்றி கண்ணீரை களிப்பாக மாற்றிவிடும். சமீபத்தில் ஒரு சகோதரத்தில் பேசிக் கொண்டிருந்தோம் பாருங்க, சபைக்கு வரக்கூடிய சகோதரர். அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்க உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க என்னை நடத்தி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்னேன், தேவன் உங்களுடைய குடும்பத்தை அன்பு செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னாக்கா, மனுஷன், நானும் சாதாரண பலவீனமான ஒரு மனுஷன், ஆனா தேவன் அங்க பேசக்கூடிய வார்த்தையின் மூலியமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. இதுல எந்த ஒரு மனுஷனுக்கும் பெருமை இல்லை. அல்லேலூயா. ஏன்னாக்கா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் உன் கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். கரங்களை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. 2வது, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் எதை நிரூபிக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில எதை நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னுடைய தோல்வி என்னுடைய முடிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னாக்கா, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். மார்க் 16:7. கல்லறையில அந்த வானதூதன் அங்க தோன்றி வந்த பெண்களிடத்துல சொல்லுகிறான், இயேசுவை தேடுகிறீர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்துட்டார், அவர் இங்க இல்ல, அவர் வைத்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 7வது வசனத்துல, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னாக்கா, சீடர்கள் வேற, பேதுரு வேற கிடையாது. பேதுரு யாருதான்? இருக்கிற 11 சீடர்கள்ல அவரும் ஒரு ஆள் தான். அப்ப வானதூதன் வந்த பெண்களிடத்துல, நீங்க போய் சீடர்களிடத்துல சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு கலிலேயாவுக்கு போறாராம், நீங்க எல்லாரும் கிளம்பி கலிலேயாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலே போதும். அதை சொல்லிட்டு வானதூதன் என்ன சொல்றான், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த பேதுரு ரொம்ப மார்த்தட்டி மாம்ச பலத்தில் என்ன சொல்லிட்டாரு, ஆண்டவரே யார் உம்மை கைவிட்டாலும் நான் உம்மை விட மாட்டேன், நான் மரிக்கிறதா இருந்தாலும் கூட உம்மை கூடவே நான் மரித்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பா சொல்லிட்டாருப்பா. ஆனா என்ன நடந்தது? பேதுரு என்னத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னாரோ அது கரெக்டா செய்தார். அதுதான் மனுஷன். எதை செய்ய மாட்டோம்ட்டு நம்ம தீர்மானம் பண்ணுகிறோமோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லப்படுகிறதோ அதைத்தான் நான் என்ன பண்ணுகிறேன், கரெக்டா நானு அதைத்தான் செய்கிறவர்களாக இருப்பேன். ஏன்னாக்கா மாம்ச பலவீனம். அதனாலதான் பல தோல்விகளை நம்ம சந்திக்கிறோம். அங்க நம்ம பார்க்கிறோம், வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, பேதுரு அங்க திரும்ப திரும்ப ஒரு வேலைக்காரி கேட்ட பொழுது பயந்து போய் அவர் இயேசுவை மறுதளிச்சிட்டார். மத்தேயுல நீங்க பார்க்கும்பொழுது முதல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு, இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாரு. 3வது கேட்ட பொழுது சத்தியம் பண்ணி இயேசுவையே சபிக்கிறார். யூதாசை விட ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டார். யாரு? பேதுரு. மார்க் புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 72வது வசனத்துல கடைசி பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பேதுருக்கு தோல்வி மனப்பான்மை விட்டது. ஐயோ, நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டேன், ஆண்டவர் சொல்லியும் நான் கரெக்டா அந்த பாவத்தை நான் செய்துட்டேன், இனிமேல் என்னை ஏற்றுக்கொள்வாரா
இனிமேல் என்னை ஆசீர்வதிப்பாரா? இனிமேல் அவருடைய சீடனாக இருக்க என்னை பயன்படுத்துவாரா? இனிமேல் எனக்கு ஊழியத்தை கொடுப்பாரா? இனிமேல் எனக்கு அன்பு பாராட்டுவாரா? நான் இவ்வளோ பெரிய பாவத்தை செய்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடைந்து போய் அவர் மீன் போட்டு எடுத்துக்கிட்டு மீன்லாம் பிடிக்கலாம் போயிட்டார். அவரும் கொஞ்சம் பின்மாற்றலாம் போயிட்டாரு பாருங்க. இப்ப உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இது தெரியும். நம்ம எங்க விழுவோம், நம்ம எங்க எழுந்திருப்போம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய பாதைகள் எல்லாம் அவர் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. என்ன, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அப்ப சீடர்களை எல்லாம் கலிலேயாவுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னவரு இங்க சொல்றாரு, பேதுருக்கிட்டயே ஸ்பெஷலா சொல்லுங்க. என்ன, பொதுவா சொன்னாக்க பேதுரு வரமாட்டான். நீ பேதுருக்கிட்ட ஸ்பெஷலா சொல்லு. உயிர்த்தெழுந்த நான் சொல்றேன், பேதுருவை நீ வர சொல்லு. ஆமேன். இது பேதுருவுக்குள்ளாக ஒரு பெரிய தைரியத்தை அது உண்டு பண்ணிவிட்டது. ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டார், பாவ நிவாரணம் உண்டாக்குவதற்காக. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதல் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னாக்கா, அவர் சிலுவையில எதற்காக ரத்தம் சிந்தினாரோ, எதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு சிலுவையில பாடுகளை அனுபவிச்சாரோ, அதை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறது தான் அவருடைய உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறது. அதுதான் அந்த நீதிமான். தேவனுக்கு முன்பாக நான் நிற்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நான் தகுதியானவன். நான் தகுதியற்றவனாக தேவன் என்னை தள்ளிவிட மாட்டார். அவர் மேல நீங்க விசுவாசம் வச்சு நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு சொன்னாக்கா, நீங்க உலகத்துல நீங்க தான் பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறேன்னு சொன்னாலும் தேவன் உங்களை ஒரு காலமும் தள்ள மாட்டார். அவர் உங்கள் மேல வைத்திருக்கிற அன்பில் இருந்து அவர் தம்மை விலக்கி கொள்ள மாட்டார். அவர் உங்களை அன்பு செய்கிறதிலிருந்து அவர் தன்னை தடுத்து நிறுத்தி கொள்ள மாட்டார். உங்களை அவர் வெறுத்து விட மாட்டார். ஏன் சொன்னாக்கா, என்னை நீதிமானாக ஆக்கும்படிக்காகவே இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்திக்கிறார். அவனுடைய அன்பில, அவனுடைய இருதயத்துல தன்னுடைய அன்பை ஊற்றுகிறார். அவனுடைய இருதயத்துல அவரை அன்பு செய்கிற அன்பையும் ஊற்றுகிறார். கேட்கிறார் இல்லையா, நீ என்ன அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயன்னு சொல்லிட்டு 3 தடவை கேட்கிறார். ஏன்னா அன்பை சரியா புரிஞ்சுக்கல பேதுரு பாருங்க. இப்போ அந்த கேள்வியை கேட்கிறதன் மூலியமாக இயேசு கிறிஸ்து அவரை எவ்வளவு அன்பு செய்கிறார்ங்கிறதையும் அவனுடைய இருதயத்துல ஊற்றிட்டாரு. பேதுருவும் இயேசுவை அன்பு செய்யும்படிக்காக அந்த பலத்தையும் அங்க அவர் கொடுத்து விட்டார். ஆமேன். இந்த பேதுரு தான் பெந்தகோஸ்து நாளில பலனடைந்து எழுந்து பிரசங்கம் பண்ணி 3000 5000 என்று சொல்லி ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்தினார். இப்ப இன்றைக்கு என்னுடைய தோல்வியை இயேசு கிறிஸ்து எப்படி வெற்றியாக மாற்றுகிறார், என்னை விழுந்து போன இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்னை எப்படி தூக்கி எடுக்கிறார், எப்படி அவருடைய அன்பினால் என்னுடைய இருதயத்தை நிரப்பி அவருக்காக வல்லமையாக எழுமி பிரகாசிக்க பண்ணுகிறார், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நான் எப்படி கனெக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, பாவத்தை மறைக்காம அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் பொழுது தேவன் கிருபையாக மன்னித்து அவருடைய அன்பினால நம்மை அவர் நிரப்பி விடுகிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். பாவத்துக்கு காரணம் சொல்லி கொண்டிருக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். பாவத்துக்கு சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அவர் சொல்றார், அந்த பாவத்தை மறைக்காமல் அதை விட்டுவிட மனதாய் இருக்கிறவன் வாழ்வு அடைவான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்பினால் அன்றைக்கு அவனை பேதுருவை நிரப்பினார். அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய அன்பினாலே நிரப்புகிறார். உங்களையும் விழுந்து போன இடத்திலிருந்து, நம்மையும் அந்த விழுந்து போன இடத்திலிருந்து தூக்கி எடுத்து அவருக்காக பிரகாசிக்கும்படிக்காக தேவன் செய்து விடுவார். இன்னைக்கு பாவத்துல விழுந்து போன ஒரு விசுவாசி அல்லது தோல்வியில விழுந்து போன ஒரு விசுவாசி மறுபடியும் கட்டி எழுப்பப்படும் பொழுது அது எதற்கு அத்தாட்சியாக இருக்கிறதுனாக்கா, என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் விழுந்த இடத்திலேயே விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பாவத்திலே நான் அழிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்கா என் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். ஆமேன். 3வது உயிர்த்தெழுதல் எதை நிரூபிக்கிறதுன்னு சொன்னாக்கா, எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்திலேயே நான் தொடர்ச்சியாக அவிசுவாசத்திலேயே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவிசுவாசத்திலேயே நான் பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னாக்கா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். மார்க் 16வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுகிறது, அதன் பின்பு அவர்களில் 2 பேரு ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். இது யாரு தெரியுதா உங்களுக்கு? எம்மாவூருக்கு போகிற அந்த சீடர்கள். அந்த சம்பவம் நமக்கு லூக்கா 24ல ரொம்ப விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. எங்க போறாங்க இவங்க?
எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போகிறாங்க. ஏன் போறாங்க? இவங்க நம்பிக்கையெல்லாம் அற்று போயிடுச்சு. ஏன்னு சொன்னாக்கா, இயேசு செத்துட்டார். இயேசுடைய கதை முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து எருசலேமில இருந்தாக்கா, இந்த யூதர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு, அடியும் உதையும் நம்ம வாங்கின்னு இருப்போம்ன்னு சொல்லிட்டு, மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு தங்களுடைய சொந்த கிராமத்துக்கு போகிறாங்க. பின்மாற்றத்துக்கு அடையாளமாக இவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இயேசுவை இனிமேல் நம்ப முடியாது. இயேசுவை இனிமேலே விசுவாசிக்க முடியாது. இப்ப உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே அவர்களோடு கூட வந்து ஜாயிண்ட் ஆகி விடுகிறார். 24வது அதிகாரம் 19. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்றைக்கு 3 நாள் ஆயிடுச்சு. சம்பவிச்சு 3 நாள் ஆயிடுச்சு. அப்ப இனிமேல் அந்த நம்பிக்கை எங்களுக்கு அற்று போயிட்டு, அதை எங்களுடைய சொந்த கிராமத்துக்கு போயின்னு இருக்கிறோம் அப்படி சொல்லி. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 25வது வசனத்துல, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இயேசுடைய சீடர் தான், அற்புதங்களை பார்த்தவங்க தான், அவ்வளோ பிரசங்கத்தை கேட்டவங்க தான். ஆனா அவங்க யாரு? புத்தி இல்லாம மந்த இருதயம் உள்ளவர்களாக இப்ப பின்மாற்றத்துல அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. 26, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே எதை பத்தி தான் எழுதியிருக்கிறாராம்? இந்த இயேசுவை பற்றி தான், அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய 2வது வருகை, இதை பற்றி தான் தீர்க்கதரிசிகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப அதுல அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்ற காரியத்தை எடுத்து ஆண்டவர் முழு அந்த பழைய ஏற்பாட்டில இருந்து எடுத்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. எத்தனை மணி நேரம் பண்றாரு? எருசலேமில் இருந்து எம்மாவூருக்கு போறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். நடந்து போனாக்க 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிரமத்தை எடுத்து ஒரு வசனமா திருப்பி திருப்பி இந்த சீடர்களுக்கு விளக்கி விளக்கி சொல்லி கொண்டு வருகிறார். ஏன் அப்படி சொன்னாக்கா, நம்பிக்கை உருவாகிறதுக்காக, அவங்களுக்குள்ள விசுவாசம் உருவாகுவதற்காக. இவர் தான் உயிர்த்தெழுந்தவரே வந்துட்டார் இல்லையா? தோ வந்துட்டா பாரியா அப்படி சொல்லிட்டு விசுவாசத்தை கொடுத்திருக்கலாமே. விசுவாசம் அப்படி வராது. காண்கிறதுனால விசுவாசம் வராது. அற்புதம் செய்தா நான் விசுவாசிக்கிறேன், அற்புதம் செய்தா சபைக்கு வருகிறேன், அந்த அற்புதம் நடந்துட்டாக்க நான் டாட்டா காட்டிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்குது, அதுக்கப்புறம் எனக்கு வந்து டைம் இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு வந்து எது இல்லை, காரியம் ஆகுனாக்க போதும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க. அப்படிதான் இன்னைக்கு வந்து தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதனையோடு 4 மணி நேரம் வேத வசனங்களை எடுத்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஏன்னாக்கா வசனத்தினால ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் வந்தால் அவங்க உறுதியா நிற்பாங்க. எம்மாவூருக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கே வந்துட்டாரு. அவர் போகிற மாதிரி இப்படி காட்டுறாரு. சீடர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே பொழுது போயிடுச்சு, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவரேனாக்கா பொதுவா ஜென்ரலா, ஐயா மிஸ்யூ வீட்டுக்கு வாங்க அப்படின்றாங்க. ஏன்னா டைம் ஆச்சு, நீங்க எங்க போக போறீங்க அப்படின்னு சொல்லி. இயேசுவும் உள்ளார வந்துட்டார். அவர் எப்பொழுதும் போல அவருடைய அந்த முன்னாடி உட்காந்துக்கிட்டு இப்படி 2 சீடர்கள் உட்காந்துக்கிறாங்க. அப்பத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவர் அப்பத்தை எடுத்து இப்படி பிட்டாரு பாருங்க. அப்பம் தேவனுடைய வார்த்தை. அப்பத்தை பிட்ட உடனே அவங்களுடைய மனக்கண்கள் திறந்துடுச்சு. உட்காந்துக்கிறவர் இயேசுதான் கண்டுபிடிச்சாங்க. அப்ப வசனத்தை பிட்டாக்க என்னத்தை பார்க்கணும்? அதுல உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் காண்பீர்கள். அவங்களுடைய மனக்கண்கள் திறந்து விட்டு, இவங்க மனுஷ கண்கள்ல பார்த்துன்னு இருந்தாங்க, இவர் யாரோ ஒரு எத்தனாவது கூட நடந்து வருகிறான்ட்டு. அப்பத்தை பிட்ட உடனேயும் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துட்டாங்க. இவங்க பார்த்துட்ட உடனே அவர் மறைஞ்சிட்டார். ஏன் இனிமேலே சரீரத்துல இவங்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனத்திலேயே இயேசுவை பார்த்துட்டாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை வசனத்துல பார்த்து விடும் பொழுது நீங்க சரீரத்துல அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, இயேசு வந்து எனக்கு சொல்லிட்டோம், அப்பதான் நான் ஞானசனம் எடுப்பேன். ஆமா, இயேசு வந்து வரமாட்டார். அதுக்குதான் இவ்வளோ தத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்குதான் உலகமெங்க இவ்வளவு ஊழியக்காரர்களை வைத்து கத்த வச்சுன்னு இருக்கிறார். எதுக்காகன்னு சொன்னாக்கா, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17 அப்படியாக நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா.
அன்னைக்கு நைட்டோடு நைட்டா அவங்க புறப்பட்டு எருசலேமுக்கு மறுபடியும் ஓடி வராங்க பாருங்க. என்ன சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அவங்களுடைய இருதயத்துல அக்கினி மூண்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்துல அந்த அக்கினி மூழுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை கொண்டு உங்களுடைய இருதயத்துல செயல்படுகிறார். உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் என்னுடைய சந்தேகத்துல, அவநம்பிக்கையில, அவிசுவாசத்துல விட்டுவிட தேவனுக்கு விருப்பம் கிடையாது. சபைக்கு போகிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்குள்ளார பிசாசு என்ன பண்ணிடுவான்? அவிசுவாசத்தை, சந்தேகத்தை விதைச்சு என்ன பண்ணிடுவான்? பின்மாற்ற எண்ணங்களுக்குள்ளாக அவர்களை படிப்படியாக நடத்தி அவன் கொண்டு போய் விடுவான். பின்மாற்றத்துல போகக்கூடியவர்களை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அவங்க எல்லாருக்குள்ளேயும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னக்கா, அவங்க வசனத்தை எடுத்து வாசிக்காதவர்களாக இருப்பார்கள். வசனத்தை எடுத்து தியானிக்காதவர்களாக இருப்பார்கள். வசனம் பிரசங்கிக்கு கொண்டு இருக்கும்போது தூங்கி கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள். வசனத்தை கேட்க வேண்டிய விதத்துல கேட்காதவர்களாக இருப்பார்கள். அதனால விசுவாசம் வரல, போராட்டம் வந்த பொழுது அவங்களுடைய விசுவாசம் எல்லாம் தள்ளாடி போயிட்டு, நானும் தான் சபைக்கு போனேன், எனக்கு என்ன நடந்தது அப்படி சொல்லிட்டு நான் மறுபடியும் என்னுடைய பாரம்பரியத்துக்கு போயிடுறேன். நான் மறுபடியும் விக்கிரகத்தை தேடி போயிடுறேன். நான் என் வீட்டிலேயே நான் உக்காந்துக்கிறேன். நான் வீட்டிலேயே நான் ஜெபிச்சுக்குவேன். வீட்டிலேயே நான் பைபிள் படிச்சுக்குவேன் என்று சொல்லி இருந்து விடுவார்கள். இனி அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொன்னா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். அந்த வல்லமைக்குள்ள நான் எப்படி பிரவேசிக்கிறேன்? நீங்க பைபிளை எடுத்து படிக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுந்த வல்லமையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அந்த வசனத்தை நீங்க பிட பிட, அந்த அப்பத்தை நீங்க பிட பிட, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அதுல காண்பீர்கள். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு விடும். அப்ப நான் அவிசுவாசத்திலேயே நான் மூழ்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. நான்காவது, அந்த உயிர்த்தெழுதல் எதை நிரூபிக்கிறதுன்னு சொன்னாக்கா, இன்றைக்கும் அவர் தமக்காக சீடர்களை ஏற்படுத்தி அவர்களை தம்முடைய ஊழியத்துக்கு அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். மார்க் 16வது அதிகாரத்துல இந்த 2 சீடர்கள் வந்தும் சொல்றாங்க, மீதி இருக்கிற சீடர்கள் நம்பல. இப்ப 11 பேரும் எல்லாம் கூடி வந்திருக்கிறாங்க. 14வது வசனத்தை பாருங்க. மார்க் 16:14. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அவிசுவாசத்தை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? கடிந்து கொள்றார். அவன் நம்பிக்கையை பார்த்துட்டு என்ன பண்றாரு? கடிந்து கொள்கிறார். நீங்க லூக்காவில் மறுபடியும் அங்க போய் வாசிக்கும் பொழுது, மறுபடியும் இங்க வந்துட்டு இந்த 11 பேரும் கூடியிருக்கும் போது மறுபடியும் வந்துட்டு, அங்க எம்மாவூர் சீடர்களுக்கு 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணது போதாதுன்னு சொல்லிட்டு இங்க 11 பேரும் கூடியிருக்கும் போது மறுபடியும் அவர் என்ன பண்றாரு? மோசேயுடைய தீர்க்க தரிசனத்தை எடுத்து, சங்கீதங்கள்ல தன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத குறித்து, தீர்க்க தரிசிகள்லாம் சொன்னது குறித்து மறுபடியும் எடுத்து பிரசங்கம் பண்றாரு. உயிர்த்தெழுந்த இயேசு. நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? ஆளே வந்துட்டாருங்க. ஆளே வந்துட்டாரு, காட்டினாரு. போதும் தானே? அது போதாதுன்றார். ஆமென். வசனத்தினால மறுபடியும் அவங்கள பலப்படுத்துகிறார். இப்ப பலப்படுத்திட்டு அவர் என்ன பண்றாரு? பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். சொல்லிட்டுதான் அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள இருந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய வல்லமையான காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அங்க சொல்றாருனாக்கா, இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை சுவிசேஷ ஊழியத்துக்கு அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். நான் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டியது ஒளிந்து கொண்டே இருக்க வேண்டியதில்லை. என்னுடைய கால்கள் கட்டப்பட்டு கிடக்க வேண்டியதில்லை. என்னுடைய வீட்டில், என்னுடைய அறையில நான் முடக்கப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். அப்படி அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறதுக்காகத்தான் இங்க அவங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். அபிஷேகம் எதற்கு? இயேசு உன் பாவத்துக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்துட்டார். நீ அவரை விசுவாசித்தா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உன்னுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும், உன்னுடைய தோல்விகளை அவர் மாற்றுவார், உன்னுடைய பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குவார் என்று சொல்லுவதற்காகத்தான் தேவன் அந்த அபிஷேகத்தை அவர் ஊற்றுகிறார். அப்ப இன்றைக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகும் பொழுது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு நான் அத்தாட்சியை காண்பிக்கிறேன்.
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்பொழுது அது உலக ஜனங்களுக்கு எதை காண்பிக்கிறதுனாக்கா, மரித்த இயேசு மரித்தோரா இல்ல, அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து விட்டார். அவர் பாவத்தை பிசாசை ஜெயித்து எழுந்து விட்டார். உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்து அவர் எழுந்து விட்டார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து அவர் எழுந்து விட்டார். மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் தான் என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ நான் பாருங்க, ரட்சிக்கப்பட்டுட்டு பயந்து போய் நான் வீட்டுக்குள்ளரே பூட்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியாது, ஜனங்க கிட்ட எனக்கு வந்து பேச முடியாது, ஜனங்களை சந்திக்கும் போது என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நிறைய வேலை இருக்கிறது, இப்படி நம்ம காரணங்கள் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அந்த முடிவிலேயே என்னுடைய விசுவாச வாழ்க்கை முடிய தேவையில்லை. எனக்கு இயேசு உயிர் தெரிந்துட்டார். நான் சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது நான் தனியா போகல, இயேசு கிறிஸ்து என்னோடு கூட வருகிறார். இந்த மார்க் 16 கடைசி வசனத்தை பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அதுக்கு முன் வசனம் தான் பார்க்கிறோம், பரலோகத்துக்கு போயிட்டு தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்தான்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது உயிர் தெழுந்த இயேசு ஏன் கூட வருகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவோடு கரம் கோர்த்து கொண்டு தான் நீங்க சுவிசேஷ ஊழியத்தை அறிவிக்க போகிறீங்க. நீங்க மர்ஷையில ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று டிராக்ஸ் கொடுக்கும் பொழுது, ஐயோ நான் பெண்ணா இருக்கிறேன், ஐயோ எனக்கு வயசா இருக்குது, அல்லது எனக்கு வந்து பேச தெரியாது, என்ன பார்த்தாக்க என்ன கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது, இப்படி இருக்க தேவையில்ல. கூட ஒருத்தர் நிற்கிறார். உயிர் தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இது நான் அந்த நேரத்தில் என்னுடைய சிந்தனையில என்னுடைய ஆவியில நான் கொண்டு வர வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து செய்கிற ஊழியம் சுவிசேஷ ஊழியம். இந்த ஊழியத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறேன். நானு உம்முடைய சுவிசேஷத்தை நான் அறிவிக்க என்ன அர்ப்பணிக்கிறேன்றவங்க கரங்களை உயர்த்துங்க. இல்லைன்னு சொன்னாக்கா அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில நீங்க கனெக்ட் ஆகவே முடியாது. கர்த்தருடைய நாம மகிமையடைவதாக. கடைசியாக ஒரே ஒரு மாற்றத்தை பார்த்து நாம ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எதை நிரூபிக்கிறார், அல்லது உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு அத்தாட்சி என்ன? இன்னைக்கு நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்க, ஏன்னா இயேசுவை நீங்க அன்பு செய்யறீங்க, அதனால வந்து இயேசு உயிர் தெரிந்துட்டார்ன்ட்டு நீங்க சொல்றீங்க. என்னங்க சாட்சி? இயேசு உயிர் தெரிந்தான்றதுக்கு என்ன சாட்சி? காலியான கல்லறை மட்டுமா? இல்ல வானதூதன் வந்தானே அதான் சாட்சியா? டெய்லி வானதூதன் வந்து சொல்லி கொண்டா இருக்கிறான்? இல்லையே. நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உயிர்த்து தான் எழுந்தார் அப்படின்றது என்ன அத்தாட்சி? 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறபடியினால் அது அவர்களுக்கு தேவ பலனாயிருக்கிறது. அப்போ சிலுவை நமக்கு வந்து ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணுகிறது. உன் பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார், நரகத்தை சுமந்தார், அது மாத்திரம் கிடையாது. அதெல்லாம் நம்ம கேட்டோம். அதனால இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றார், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாயிருக்கிறதுன்னு சொன்னாக்க சிலுவை இன்னும் காரியங்கள் அது நமக்கு அங்க போதிக்கிறது. என்ன போதிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவங்க யாரு? ரோமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். யூதர்கள் பிடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா இயேசுவை சிலுவையில அறைந்தது என்னன்னு சொன்னாக்கா, அவர் நம் மீது பாராட்டின அவருடைய அன்பு தான் அவரை சிலுவையில அறையும்படிக்காக பண்ணினது. அவர் தேவனுக்கு தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்து தம்மை தாழ்த்தினதுதான் அவரை சிலுவையில மரிக்கும்படிக்காக செய்தது. அப்ப சிலுவை எனக்கு என்னத்தை உபதேசிக்கிறதுன்னு சொன்னாக்கா, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசு அவர் தன்னை தேவனுக்கு தாழ்மையாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையில அறையப்பட்ட இந்த இயேசு ஏன் சிலுவையில மரித்தார்? அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததின் விளைவாகத்தான் சிலுவையில மரித்தார். கீழ்ப்படியாதவராக இருந்தாக்கா, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாதவராக இருந்தாக்கா, அந்த சிலுவையில் அவர் தொங்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிசாசுக்கும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் இடத்தை கொடுத்து அவரு சிலுவையை ஈஸியா அவர் தப்பிச்சிட்டு இருந்திருக்கலாம். சிலுவையில் அவரை அறைய பண்ணினது எதுன்னு சொன்னாக்கா அவருடைய தாழ்மை. சிலுவையில் அவரை அறைய பண்ணினது எதுன்னு சொன்னாக்கா அவருடைய கீழ்ப்படிதல். சிலுவையில் அவரை அறைய பண்ணினது எதுன்னு சொன்னாக்கா அவர் நம்ம மேல வைத்த அன்பு. சிலுவையில் அவரை அறைய பண்ணினது எதுன்னு சொல்லி கேட்டாக்கா அவருடைய பரிசுத்தம். சிலுவையில் அவரை அறைய பண்ணினது எதுன்னு சொன்னாக்கா
அவருடைய நீதியான வாழ்க்கை. அப்ப சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவை எனக்கு என்னத்தை உபதேசிக்குதுன்னு சொன்னாக்கா, நீ பாவி, இயேசு உனக்காக மரிச்சார். அதோட மாத்திரம் இல்ல, அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அங்க அந்த கல்வாரி சிலுவையில தொங்கின இயேசுவை பார்க்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து ஒரு தேவ வல்லமை புறப்பட்டு வருகிறது. அந்த தேவ வல்லமை என்னன்னு சொல்லி கேட்டாக்கா, என்னால தாழ்மையாக இருக்க முடியாத இடத்துல தாழ்மையாக இருக்க எனக்கு பலனை அது தருகிறது. கீழ்ப்படியவே முடியாது. இவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, வசனத்துல சொல்லிட்டாக்க அப்படி செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு வரக்கூடிய அந்த நெருக்கடியின் மத்தியில அதுக்கு கீழ்ப்படிவதற்கு அந்த சிலுவையில் இருந்து எனக்கு தேவ வல்லமை புறப்பட்டு வருகிறது. பாவம் செய்து பரிசுத்தத்தை இழந்து போய்விடக்கூடிய அந்த ஒரு நெருக்கடி, பாவ போராட்டம், அந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது சிலுவை எனக்கு ஒரு காரியத்தை போதிக்கிறது. என்னன்னு சொன்னாக்கா, அந்த சிலுவையில இருந்து தேவ வல்லமை என் மேல பாய்ந்து வருகிறது. தேவனுடைய கிருபை இறங்கி வருகிறது. நீதியான வாழ்க்கை வாழாம அநீதியாக செய்து கொண்டு, ஏமாற்று காரியங்களை செய்து கொண்டு, தில்லுமுள்ளான காரியங்களை செய்து கொண்டு, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போட்டுக்கொண்டு அப்படி வாழக்கூடிய அந்த நெருக்கடி வரும் பொழுது சிலுவை எனக்கு உபதேசிக்கிறது. நீ ஆராதிக்கிற இயேசு, அவரை சிலுவையில் அறைய பண்ணினது எது தெரியுமா? அவர் நீதியாக வாழ்ந்ததுதான் அவரை சிலுவையில் அறைய பண்ணினது. அதை நீ நோக்கி பார்த்துன்னு சொன்னாக்கா, அங்கிருந்து உனக்கு தேவ வல்லமை புறப்பட்டு வரும். அல்லேலூயா. ஏன் இதை கொரிந்து சபைக்கு எழுதுறாருனாக்கா, இந்த கொரிந்து சபை ஜனங்கள் ரொம்ப ஒரு மாதிரி மாம்சீகமாக அவர்கள் இருந்து விட்டார்கள் பாருங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பொறாமையும் வாக்குவாதங்களும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நீங்கள் நடக்கிறீர்கள் அல்லவா. கொரிந்து சபையில குரூப் உண்டாகிடுச்சு. விசுவாசிகள், கொரிந்து சபையில விசுவாசிகள் எழுந்து மற்ற விசுவாசிகளை இழுத்து குரூப் உண்டாகி விடுகிறார்கள். அங்க போட்டி இருக்கிறது, அங்க பொறாமை இருக்கிறது, அங்க வாக்குவாதங்கள் இருக்கிறது, அங்க உலக பெருமை உள்ளார வந்துடுச்சு. அவங்க உலகம் எப்படி அளக்கிறது, வெற்றின்னு சொன்னாக்க உலகம் எதை சொல்லுகிறதோ அதே மென்டாலிட்டியில சபைக்குள்ள வந்துட்டாங்க. நீ சாதிச்சவன், நிறைய பேர் உன்னை பெருமையா பேசணும், நிறைய பேர் உன்னை ஒரு மதிப்பா பார்க்கணும், அதனால நீ இதெல்லாம் செஞ்சாதான், நீ இதெல்லாம் சம்பாதிச்சாதான், நீ இதெல்லாம் சாதிச்சு காட்டினாதான், அது நீ எந்த வழியில சாதிச்சாலும் பரவாயில்லை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் கட்டாயமாக சாதிக்கணும். ஆனால் தேவனுடைய நேரத்துல, தேவனுடைய வழியில, தேவனுடைய சித்தத்தின்படி சாதிக்க வேண்டும். உலகம் ஒரு வழியை காட்டுது, நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதே. உடைய மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி நீ செய்யாதே. உலகத்தோடு கூட நீ ஓடாதே. அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்தார். அல்லேலூயா. உலகம் வெற்றின்னு சொல்லிட்டு எதை வேணாலும் சொல்லிட்டு போயிட்டோம். உலகம் பெருமை மகிமைன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் சொல்லிட்டு போயிட்டோம். உலகம் சாதிச்சவன் சொல்லிட்டு எப்படி வேணாலும் சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் எனக்கு எது மகிமைன்னு சொன்னாக்கா, எனக்கு எது பெருமைன்னு சொன்னாக்கா, எனக்கு எது கிரீடன்னு சொல்லி சொன்னாக்கா, எனக்கு எது சந்தோஷம் சொன்னாக்கா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையாக என்னை ஒப்பு கொடுக்கிறது தான். அல்லேலூயா. இதுதான் சிலுவை எனக்கு உபதேசிக்கிறது. இந்த சிலுவையை சுமந்து கொண்டுதான் நான் அவரை பின்பற்றும்படிக்காக தேவன் எனக்கு சொல்லுகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது 14வது வசனம் சொல்லுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. உலகம் பல காரியத்தை வெற்றின்னு சொல்லலாம். உலகம் பல காரியத்தை நீ இதெல்லாம் செஞ்சாத நீ சாதிச்சவன், இல்லைன்னா நீ வேஸ்ட், இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் உன் வாழ்க்கையில இருக்கணும், இதெல்லாம் நீ சம்பாதிக்கல, இதெல்லாம் நீ செய்யலனாக்கா உன்னை ஒத்தவனும் மதிக்க மாட்டான். உலகத்தினுடைய மதிப்பை ஜனங்கள் தேடுகிறாங்க. உலகத்தினுடைய பெருமையை ஜனங்கள் தேடுகிறாங்க. உலகம் தன்னை அங்கீகரிக்க வேண்டும் சொல்லிட்டு ஜனங்கள் செய்கிறார்கள். ஆனா இயேசு என்ன பண்ணாரு, நீ என்ன வேணாலும் செஞ்சு என்னை நிர்வாணமா தொங்க விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் இழந்தவனை போல என்னை தொங்க விட்டுட்டாங்க. அவமானப்படுத்தப்பட்டவனை போல தொங்க விட்டுட்டாங்க. ஆனா நான் ஒரு காரியத்தை செஞ்சேன், என் தேவனுடைய சித்தத்துக்கு நான் பரிபூர்ணமாக நான் கீழ்ப்படிந்தேன். எனக்கு மகிமை, எனக்கு பெருமை, எனக்கு உயர்வு, எனக்கு அந்தஸ்து எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது. மேன்மை பாராட்டுகிறவன், பெருமை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து பெருமை பாராட்டவே கூடாது. இதுதான் சிலுவை எனக்கு உபதேசிக்கிறது. அப்ப அந்த உலகத்திலிருந்து பிரஷர் வருகிறது, மனுஷர்கிட்ட இருந்து பிரஷர் வருகிறது, வழி வேலைக்கு போக பண்ணக்கூடிய காரியங்கள் வருகிறது. அப்போ நான் யாரை ஆராதிக்கிறேன்? இயேசுவை ஆராதிக்கிறேனா, உலகத்தை ஆராதிக்கிறேனா, பிசாசை ஆராதிக்கிறேனா? உலகத்தை ஆராதிச்சாக்கா உலகத்தின் வழியில போயிடுவேன். பிசாசை ஆராதிச்சிட்டாக்கா பிசாசுடைய சாயல் எனக்குள்ள வந்துடும்.
நான் இயேசுவை ஆராதிக்கிறேன். எந்த இயேசு? பிரசங்கம் பண்ணி அற்புதங்கள் அந்த இயேசு. ஓகே, அது இருக்குதா? இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாது இருக்க நான் தீர்மானித்திருக்கேன். இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம மெய்யாகவே கொண்டாடுகிறோம்னு சொன்னாக்கா, இந்த சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற எனக்குள்ளாக தேவ பலனை அது கொண்டு வருகிறது. ஆமேன். பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழாது பண்ணிவிடுகிறது. மேட்டுமை, பெருமை, கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், எதிர்த்து நிற்கிறது, விதண்டாவாதம் பண்ணுகிறது, அதையெல்லாம் விட்டு ஒழிந்து தாழ்மையாக ஒப்பு கொடுக்க அந்த தேவ பலன் என்னை பலப்படுத்தி விடுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய சித்தத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவரை வேதனைப்படுத்துகிற அந்த சூழ்நிலையில் வரும்பொழுது சிலுவையிலிருந்து புறப்படுகிற தேவ வல்லமை என்னை உயிர்ப்பித்து பலப்படுத்தி என்னை கட்டி எழுப்பி விடுது. அவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க இந்த கொரிந்து சபையில. இன்னும் அதிகாரத்துக்கு அதிகாரம் பிரச்சனைகள், ஒரு பிரச்சனைகள். ஆனா எல்லாத்துக்கும் அவர் சிலுவையை உயர்த்தி காண்பிக்கிறார். அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பார்வையை எல்லாம் சிலுவையின் பக்கமாக திருப்புகிறார். ஏன்னு சொன்னாக்கா அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்துலதான் தேவனுடைய வல்லமை நமக்காக புறப்பட்டு வருகிறது. ஏதோ ரட்சிக்கப்பட்ட போது மாத்திரம் சிலுவையை பார்த்தது கிடையாது. தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த சிலுவை உபதேசம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காகவே இயேசு உயிர் தெழுந்துட்டார். இயேசு உயிர் எழலன்னு சொன்னாக்கா சிலுவை மரணம் பிரயோஜனம் கிடையாது. ஆமீன். அல்லது இயேசு உயிர் தெழுந்தான் மட்டும் ஆனா சிலுவையில சாகலை அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் பிரயோஜனம் கிடையாது. சிலுவையில அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே 3வது நாள் உயிரோடு எழுந்து விட்டார். இப்ப அவர் சொல்றாரு, நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள், நான் ஜீவிக்கிறபடினால் நீங்களும் ஜீவிப்பீர்கள். உலகத்தினால் நீங்க பிழைக்க தேவையில்லை, பிசாசினால் நீங்க பிழைக்க தேவையில்லை, பாவத்தினால பிழைக்க தேவையில்லை, தந்திரமான வழிகளினால பிழைக்க தேவையில்லை, மாம்ச பலத்தினால பிழைக்க தேவையில்லை. நான் பிழைத்திருக்கிறேன், ஆகினால நீங்களும் பிழைப்பீர். அல்லேலூயா. நம்ம எழுதுங்க.